ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அஷானியோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆஞ்சநேயர் அப்படின்ற ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம். நாங்கள் காலையிலே ஒரு 8 மணிக்கால தான் கிளம்பினோம். எங்களோட வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு 1 hour மாதிரி தூரம்தான் இந்த கோவில் இருக்குது. இதுதான் நாவலப்பிட்டிய டவுன். நாங்கள் கம்போவில் போயிட்டு போகலை. நாங்கள் ஹப்புகஸ்தலாவையால் அது உள்ளுக்கால ஒரு ஷார்ட் கட் இருந்துச்சு. அந்த ரோடால் தான் நாங்கள் போனோம். இந்த ரோடால் போனால் எங்களுக்கு விழுகுது தவளந்தன்னை அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் விழுகுது. ஆனால் அஷானியோட ஊருக்கு போகணும்னு சொன்னால் தவளந்தன்னையிலேருந்து ஒரு 2 பெண்ட் மாதிரி முன்னாடி வரணும். அங்கே இந்த இடத்துல நிப்பாட்டி காலையில் சாப்பிட்டு தான் கோவிலுக்கு போனோம். ஹனுமான் கோவிலுக்கு வந்தாச்சு. இதுலேருந்து முன்னுக்கு போகணும் அஷானியோட ஊருக்கு. இந்த இடத்துலேருந்து மேலே கோவிலுக்கு போகிறதுக்கு சாதாரணமாக ஒரு 10 நிமிஷம் பிடிக்கும். இந்த மாதிரி பெரிய போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்கள் புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் இந்த போர்டை பார்த்தீங்கன்னா அங்கனைக்கிலே நிப்பாட்டிடுங்க உங்களோட வெஹிக்கலாக. இப்போ நாங்கள் மேலே போய்கிட்டுருக்குறோம். இங்கனைக்கிலேருந்தே வெஹிக்கல்லாம் பார்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்த இடத்துலையும் கடைகள் இருக்குது. பூசைக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையும் நிறைய கடைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல நம்மளோட வாகனத்தை எவ்வளோ வாகனம் கொண்டு போனாலும் அங்கனைக்குள்ள பார்க் பண்ணிக்கிற அளவுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வெளியிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரியும் அங்கனைக்குள்ள ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நாங்கள் இந்த இடத்துல பூசைக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் வெத்தலை மாலை எல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போனோம். இங்கே பெண்களுக்கு ஷார்ட்டாக உடுத்திக்கிட்டு போக முடியாது ஒன்று. அப்புறம் தலையை விரித்து போட்டுட்டு போக முடியாது. இந்த இடத்துல வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. முன்னுக்கு போனதுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல அழகாக பார்த்தாலே தெரியும். இந்த கோவில் அமைஞ்சிருக்குது ஒரு மலை உச்சியில் தான். இந்த படியில் ஏறி போகும்போது சைடில் இந்த ஆலயத்தை புனரமைக்கிறதுக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போல். அவங்களோட பேர் எல்லாமே இதில் இருந்துச்சு. அப்புறம் கோவில் உள்ளுக்கு போனதுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த கோவில் முன்னுக்கால இருந்து பிடிச்ச ஃபோட்டோஸ் கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியராகவும் வரலை. அது கடவுளோட சக்தியோ எனக்கு தெரியலை. அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் காலை கழுவிக்கலாம். அப்புறம் தேங்காயை உடைச்சே தான் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணுனாலும் எடுக்கலாம், எவ்வளோ வீடியோஸ் வேணுனாலும் எடுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். ஆனால் கோவிலுக்கு உள்ளுக்கு போயிட்டால் நம்ம ஃபோன் தொடவே கூடாது. அதில் போர்டே வச்சுருக்குறாங்க, கேமரா ஃபோன்களுக்கு நாட் அலவுடுன்னு சொல்லி. அப்புறம் இங்கே விசேஷமான நாள்னு சொன்னால் போய டே மட்டும்தான். அந்த அன்றைக்கி அன்னதானமெல்லாம் கொடுத்து நல்ல விசேஷமாக ஒவ்வொரு மாதமே நல்ல விசேஷமாக செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் இந்த கோவிலுக்கு நிறைய தடவை போயிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட போயடே அன்னைக்கு போனதே இல்லை. அப்புறம் இந்த கார்டன்லாம் பராமரிக்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வேலை ஆட்கள் வச்சுருக்குறாங்க. இந்த அளவுக்கு அழகாக நீட்டாக இருக்கிற இடத்த நாங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கோ அது இதை கொண்டுட்டு போயிட்டு போட்டு அந்த இடத்த அசுத்தம் பண்ணாமல் வந்தாலே போதும். நல்லா நீட்டாக இருக்கும் அந்த இடம். கிட்டத்தட்ட அங்கேயுமே நுவரெலியில் இருக்கிற பூ எல்லாமே அங்கே இருந்துச்சு. ரோஸெல்லாம் அழகழகான வேறு வேறு கலரில் நான் நிறைய பார்த்தேன். பனியாக இருக்குது தெரியுமா? அந்த இடத்துல பாருங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அங்கனைக்கில் நம்ம போயிட்டு சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிடலாம் உட்காந்து. அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் அழகழகான ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டேன். அங்கனைக்கில் அந்த கார்டன் மெயின்டைன் பண்ணுற அங்கிள் சொன்னார், இதெல்லாமே இப்போ கொஞ்ச நாள் தான் கொண்டு வச்சு இப்போ தான் கொஞ்சம் பூ பூத்து இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் போனால் அழகாக வந்துடும் சொல்லி சொன்னார். இன்றைக்கில் நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் பிடிச்சாங்க, வீடியோஸ் எடுத்தாங்க. இந்த அங்கிள் தான் நான் சொன்னவர். அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாமே சுற்றி பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டுட்டு இப்போ இந்த டைமில் பூசையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் போகிறதுக்காக முன்னுக்கு வந்திருக்குறோம். நாங்கள் நினச்சி போனது கோவில் போயிட்டு வரலான்னு சொல்லி தான். ஆனால் இங்கனைக்கில் போனதும் டைம் இருந்தது சுட்டி. அப்போ நாங்கள் நினச்சோம் அப்படியே நுவரெலியாக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அப்போது இங்கனைக்கிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கனைக்கில் கொஞ்சம் முன்னுக்கால வியூ கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நுவரெலியாக்கு போகிறதுக்காக. அப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஸ்டார்டில் இருந்தே. இந்த இடத்துட்ட பேர் ரம்போட. புசல்லாவ டவுன்லேருந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போகும்போதே இந்த 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 இடம் வந்துடும். ரம்போட ஆஞ்சநேயர் கோவில்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இல்லை.
அப்புறம் நான் போகும்போது இந்த இடத்த காட்டியிருக்க மாட்டேன். இங்கனக்குள்ள வந்து கொஞ்சம் உங்களுக்கு புக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி லைப்ரரி இருக்குது. அப்புறம் காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் கொஞ்சம் போயிட்டு வாங்க. நான் இது உள்ளுக்கு கொஞ்சம் போக கிடைக்கல, டைம் போதாதுன்னு சொல்லி நாங்கள் இது உள்ளுக்கு கொஞ்சம் போகலை. நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். நான் இதுக்குள்ளே போயிட்டு பார்க்காத சுட்டி சொல்கிறேன். எனக்கு இதோட ப்ரைஸை பற்றி எதுவுமே தெரியாது. காஃபியோட விலை மட்டும் போட்டுருந்துச்சு வெளியில், மற்றபடி புக்ஸோட விலையெல்லாம் எதுவுமே இருக்கல. உள்ளுக்கு தான் போயிட்டு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நுவரெலியாவுக்கு போகிற ரூட் அப்படியே பார்த்துட்டு போகலாம். எனக்கு உண்மையிலேயே நுவரெலியான்னு சொன்னால் வேறு லெவல் இடம்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு அழகான வியூ இருக்குது, அழகான இடம் ஒன்று. நுவரெலியாவுக்கு போகிறதுக்கு வந்து முன்னுக்கால இந்த மாதிரி ஒரு அழகான இடம் ஒன்று இருக்குது. அங்கனைக்குள்ள நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் நினைக்கல இது இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் போகும்போதே வீடியோ ஷூட் ஆகிக்கிட்டு இருந்தது சுட்டி எனக்கு இந்த இடத்த எடுக்க கிடச்சிச்சு. இது வந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இந்த இடம் வந்து உண்மையிலே உள்ளுக்கு அழகாக இருந்துச்சு. இதில் போகணும்னு சொன்னால் கட்டாயமாக பைக்கில் போகணும். பைக்கில் போனால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகலாம். எனக்கும் ஒரு ஆசை இருக்குது இந்த இடத்துக்கு இன்னொருக்கா போனால் பைக்கில் போகணும்னு சொல்லி. அது எப்போன்னு சொல்லி தான் தெரியாது. இன்னைக்குள்ள போகும்போது எங்களுக்கு எதை வீடியோ எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியலை. ஏன்னா போகிற வரைக்குமே அந்த அளவுக்கு ஒரு நேச்சர் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஆனால் எஸ்டேட்டு பேர் எல்லாமே இங்கிலீஷ் நேமில் தான் இருக்கும். இந்த இடத்துலலாம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் மேலே மேலே போகும்போது நிறைய பிள்ளைகள் வந்து பொக்கேஸ் வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது வந்து ஸ்ட்ராபெரி சீசன் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு ஸ்ட்ராபெரி வந்து ஒரு ஒரு பெக் வந்து எப்படி சரி ஒரு 700 ரூபா மாதிரி விலை சொன்னாங்க. இது வந்து ஒரு எஸ்டேட் ஒன்று ப்ளூ ஃபீல்டுன்னு சொல்லி பாருங்கள், அவ்வளோவே இங்கிலீஷ் நேமில் தான் இருக்குது. நான் பார்த்துட்டு போனதில் இந்த எஸ்டேட் வந்து கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. முன்னுக்கு பார்க்கும்போதே பாருங்கள் அந்த தேயிலை எல்லாமே நீட்டாக, இந்த ரோட்டில் கூட அந்த தேவையில்லாத ஒரு பொலித்தீன் அப்படி எதுவுமே இருக்கலை. இப்படித்தானே நாங்கள் வந்து போகிற ஒரு நாளைக்கு வந்து அந்த ரோடு பக்கம் பார்த்துட்டு போகிறது மட்டும்தான். எஸ்டேட் உள்ளுக்கு போயிட்டு பார்த்ததில்ல தானே. அப்போ அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஹெல்ப்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் போயிட்டு இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனால் எங்களோட பக்கம் நாங்களும் மலையகத்தில் இருக்கிறோம். நான் எங்களோட பக்கத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இன்னொன்று எங்களோட வீடு வந்து எங்களுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு மக்கள்லாம் செட்டில் ஆகி இருக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் நுவரெலியாவுக்கு கிட்ட போய்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒவ்வொரு இடங்களுமே செஞ்சுருக்குறாங்க வந்து கார்டன் மாதிரி தான். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நான் ஒரு விஷயம் காட்டியிருக்க மாட்டேன். நாங்கள் போகிற வழியிலே நாங்கள் வீட்டிலேருந்தே லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அது சொல்லி நாங்கள் சாப்பிட்டே போயிட்டோம். இப்போ கொஞ்சம் போகும்போது நிறைய பேர் வந்து மரக்கறி விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல இங்கனைக்குள்ள கொஞ்சம் இந்த டவுன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து மரக்கறி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாபம். ஏன்னா அவங்க வந்து கிலோ கணக்கில் கிராம் கணக்கில் அப்படி விலை வைக்கல. அவங்க வந்து வீட்டிலேருந்து மரக்கறி எடுத்துகிட்டு வந்து பிரிக்கிறாங்க. ஒரு 5 பாகம் மாதிரி 10 பாகம் மாதிரி பிரித்து அதை 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி விலைகளுக்கு கொடுக்குறாங்க. கடைசி டைமில் கொஞ்சம் ஈவினிங் ஆகிருச்சின்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம கேட்குற விலைக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் அந்த வீட்டு சைட்லேருந்து வந்து ரோட்டோரமாக விற்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. கடைகளில் எடுத்தால் எப்படியுமே விலை கூட தான். நாங்கள் போகிற வழியில் பார்த்த எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து நுவரெலியா டவுன் கிட்ட வந்துட்டோம். ஆனால் நுவரெலியாவுக்கு போகிற வரைக்குமே இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் போனோம். அப்போ விக்டோரியா பார்க் போவோம்னு சொல்லி நினச்சோம். அந்த இனி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டேம் சைடு மாதிரி போவோம்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் ஒரு டேம் சைடு போனோம். அந்த டேமுமே எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. கடைசியாக கொஞ்சம் கேட்டு தான் போனோம்.
அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக இந்த இடத்த தேடி பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். உங்கள் யாருக்காவது நீங்கள் நுவரெலியாவிலேருந்து பார்க்குறீங்க, அப்படி இல்லைன்னா இந்த இடம் தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் இது என்ன இடம்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கில் போனதுமே பார்க்கிங்க்கு வேறையாக டிக்கெட் எடுக்கணும், எங்களுக்கு வேறையாக டிக்கெட் எடுத்துடணும். அன்றைக்கில் சிங்களம் தெரியாதவங்க போனாலும் இந்த அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. வர வரைக்குமே டிக்கெட்டை கவனமாக வச்சுக்க சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கிலேருந்து போகும்போது பாருங்கள் எவ்வளோ அழகான இடங்கள்னு சொல்லி எல்லா கலர்லேயுமே பூ இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம். அன்றைக்கில் மேலெல்லாம் அந்த லைன் வீடுகள் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்னென்ன பார்த்தோன்றதெல்லாம் ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன். இதுக்குள்ளே ஹெலிகாப்டர் ரைடும் இருந்துச்சு.
சரியாக மணி 5 மணி ஆகிருச்சு. நாங்கள் இந்த டைம் வந்தால் தான் எங்களுக்கு நாவலப்பிட்டிக்கு வர்றதுக்கு ஒரு 2 ஹவருக்குள்ளே வந்துடலாம். ஆனால் நாங்கள் வரும்போது வந்து தலவக்கிளை ரோட்டில் தான் வந்தோம். ஏன்னா கம்பில் போயிட்டு வந்தால் எங்களுக்கு தூரம் கூட, இங்கே தலவக்கிளை வந்தால் எங்களுக்கு கிட்டன்னு சொல்லி நாங்கள் அந்த ரோட்டில் வராமல் இங்கிட்டு தலவக்கிளை ரோட்லேயே வந்துட்டோம். To the city streets, we began to feel the fire. We rise like tall buildings. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.